வகையான கள்ளி முளையான்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி மட்டும் சேலுக்கு இருக்குது. 2 வந்து ரேர் வெரைட்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெரிய கள்ளி முளையான் அல்லது எருமை கள்ளி முளையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமாக்கரு. இந்த ஜமாக்கரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகு செடியாக தான் நிறைய பேர் வச்சு வளர்க்குறாங்க. இந்த ஜமாக்கருவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் எதுவுமே வராது. இந்த 4 பக்கத்துலேயும் விளிம்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இலைகள் போல் ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கும். மற்றபடி பூக்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எதுவுமே வராது. இந்த ஜமாக்கர் வந்து பிஞ்சியாக வரும்போது நம்ம உடைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கசப்பு தன்மையோடு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பாகற்காயை விட நல்ல கசப்பு வேப்பிலை மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி சைடு எஃபெக்ட் எதுவும் கொடுக்காது. கள்ளி முளையான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து கள்ளி வகையை சேர்ந்தது. கள்ளியை வந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து பால் வரும். பால் வராத ஒரு கள்ளி தான் இந்த கள்ளி முளையான். இப்போ நான் இந்த கிளையை உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டாய் வரும் மொழியே இதுலேருந்து பால் எதுவும் வராது.